applies for senior citizens. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தினமலர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அல்லிமுத்து வருகை தந்திருக்காங்க. வரவேற்கலாம் சார். வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடி தமிழகம் வர்றத நிதியமைச்சர் வரவேற்கிறார். இது நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை அப்படின்னு. அந்த அளவிற்கு மோடியுடைய செயல்பாடுகள் மேல திமுகவுக்கு ஒரு விருப்பம் வந்துடுச்சா? இல்லை, நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்பாடுகளை விரும்பாதவர்கள் உலகத்தில் இருக்க முடியாது. இந்தியாவில் இல்லை, உலகத்தில் இருக்க முடியாது. அரசியலுக்காக அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் திமுகவினர் இருக்கலாம். மற்றபடி நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிற சாதனைகள் என்பது உலகத்தில் எல்லோராலும் போற்றப்படக்கூடிய பல சாதனைகள் அன்டிஸ்பியூட்டட். இப்போ யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்லாம் இந்தியாவில் இவ்வளவு வேகமாக இவ்வளவு அடிமட்டம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்ததெல்லாம் அன்டிஸ்பியூட்டட். எல்லாரும் பாராட்டி தான் ஆகணும். மனுஷனாக போன எல்லாரும் அதை மறுக்கவே முடியாது உங்களால். ஏன்னா ப. சிதம்பரம் அவர்கள் எப்படி நீங்கள் டிஜிட்டல் இந்தியான்ற ஒரு ஸ்கீம் எப்படி சாத்தியப்படுத்துவீங்கலாம் பேசினார். இன்றைக்கு ரியல் டைம் டிரான்சாக்ஷன்ஸில் உலகத்தின் முதல் நாடு இந்தியா, 2வது நாடு சீனா. ஆனால் நம்ம விட கிட்டத்தட்ட 4-5 மடங்கு அவங்க கம்மியாக இருக்காங்க. புரியுதுங்களா? அப்படி அதே போல் செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கிற ஏவுகணை, நவீனத்தில் அதாவது செமிகண்டக்டர் மிஷினை 2 வருஷத்தில், அதாவது 40 வருஷமாக முடியாத 2 வருஷத்தில் சாதித்து காட்டிருக்கிறது. செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் வரணும்னு கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை. 2 வருஷத்தில் அதை சாதித்து காட்டிருக்கிறாங்க. 400 ஸ்டார்ட்அப்லேருந்து 1,00,000 ஸ்டார்ட் அப். இந்த மாதிரி ரயில்வேஸில் வந்தே பாரத் ட்ரெயின், இப்படி ஏஐ ப்ரமோட் பண்ணுறதில்ல. இப்போ இந்தியா ஏஐ மிஷன், இப்போ செமிகண்டக்டரில் நம்ம 40 வருஷத்தை மிஸ் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக போய் பண்ணுறோம். பட் ஏஐ அப்படிங்கிறது இப்போ எமர்ஜ் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம அதில் உள்ளே போகிறோம். இண்டிஜீனியஸ் ஏஐ அதோடைய டெவலப்மெண்ட் இப்போ நம்ம தமிழ் ஏஐ எல்லாமே அதற்குள்ளாக தான். ஆமாம், என்னுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே அதுக்குள்ளே தான் வரும். வி ஆர் மேக்கிங் ஓன் இண்டிஜீனியஸ் எல்எல்எம் ஃபார் தமிழ் லாங்குவேஜ். இப்போ கிட்டத்தட்ட நம்ம மேக் பண்ணுறது தான் பியூர் இண்டிஜீனியஸ் எல்எல்எம், ஃபஸ்ட்டு இண்டிஜீனியஸ் எல்எல்எம் இன் இந்தியா நம்ம உருவாக்குறது. ஸோ இப்போ திமுகவாக இருக்கட்டும் இல்லை யாரை சார் இல்லை 2 அமெரிக்காவில் ஒரு குழந்தைய கூப்பிட்டு உனக்கு எந்த தலைவரை பிடிக்குன்னா மோடின்னு சொல்லலைங்களா சார்? பார்த்தீங்களா இல்லையா? ட்ரம்ப்பு கூப்பிட்டு ஒரு குழந்தைய கூப்பிட்டு உனக்கு எந்த லீடரை பிடிக்குன்னா மோடின்னு சொல்லுது. அமெரிக்கா குழந்தை, இந்தியா குழந்தை கூட கிடையாது. அதாவது இந்திய வம்சாவழி குழந்தை கூட கிடையாது. எல்லாருக்கும் பிடிக்கும். சரி, பிடிக்கும். 2014 மோடியுடைய ஆட்சி இருக்கு. ஆனால் அப்போ கருப்பு பலூன் விட்டாங்க, கருப்பு சட்டை போட்டு கோ பேக் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணாங்க. இப்போ திரும்ப திரும்ப வரவேற்கிறாங்க. பெருமைன்னு சொல்ற அளவுக்கு என்ன நடந்துச்சு அரசியல் ரீதியில்? இல்லைங்க, எது நடந்தாலும் என்ன நடந்ததுன்னா நான் என்ன சொல்றது, இதுதான் இயல்பு. இவ்வளவு நாள் இயல்பு இல்லாமல் இருந்தது, மாறி இருக்கிறாங்க. இப்பதான் இதுதான் இயல்பு. இது இப்படிதான் இருக்கணும். மனிதர்களுடைய இயல்பு இப்படிதான். ஒரு நல்லது செய்யறவங்கள பாராட்டணும், ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் வந்தால் வரவேற்கணும். இதெல்லாம் இயல்பு சார். இது இவ்வளவு நாள் அவங்க இயல்பு இல்லாம இருந்தாங்க, இப்பதான் இயல்புக்கு வந்து தேர்தலை ஒட்டி அந்த இயல்பு தெரிஞ்சிருக்கா? நீங்க இயல்பு அப்படிங்கறத தாண்டி தேர்தல் பாராட்டு விழா எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா தேர்தலுக்குன்னா இப்போ எப்படினாலும் எங்களுக்கு எதிராக எங்களை எதிராக முன்னிறுத்தி தானே திமுக அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. என்ன எங்க கூட நீங்க வர போறாங்கன்றீங்களா என்ன? இல்லை, எனக்கு புரியல. அரசியல்ல ஒரு பக்கம் பெருமைன்னு சொல்றாங்க, மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றது பெருமை தானே, பெருமை தானே சார். ராஜேந்திர சோழன் என்கிற ஒரு மன்னன் ஒரு மிகப்பெரிய இப்போ கடாரம் கொண்டான். நான் அதை இப்போ மலேசியாவுக்கு போயிட்டு வந்தேன். அங்கே கடாரம் என்கிற ஒரு பகுதியை ஆட்சி கொண்டு அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லாட்சியை நடத்தி இன்றைக்கும் அவருடைய தடங்கள் எச்சங்கள் அங்கே இருக்கிறது என்று சொல்லும்பொழுது
உலகத்தில் கப்பல் வணிகத்தை கப்பல் கட்டி பல இடங்களில் தெற்காசியா முழுவதும் கட்டி ஆண்ட ஒரு மிகப்பெரிய மன்னன் என்று சொல்லும் பொழுது, கங்கை வரை தன்னுடைய ஆளுகையை நீட்டித்து கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஒரு மிகப்பெரிய நகரத்தை நிறுவியவன் என்று சொல்லும் பொழுது, இவ்வளவு பெரிய ஒரு புகழ்மிக்க பெரும்புகழ்மிக்க ஒரு மன்னனது புகழ் அவனுடைய பெரும்புகழுக்கு நேர் இணையாக கொண்டாடப்படுகிறதா என்று சொன்னால் இல்லை. இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார் என்று சொல்லும் பொழுது ராஜேந்திர சோழனுடைய விழா பேசுபொருளாகிறது. தமிழ் சமூகம் தாண்டி அனைத்து இன மக்களும் கூட யார் இந்த ராஜேந்திர சோழன் என்று கவனித்து பார்க்கிறார்கள், கவனம் கொள்ளுகிறது. அந்த நிகழ்வு ஒரு வரலாற்று பெருநிகழ்வு, கவனம் கொள்ளுகிறது. இதெல்லாம் பெருமைக்குரிய ஒரு பக்கம் ராஜராஜ சோழன் சதய விழாவை கருணாநிதி ஆட்சியில நடத்துறாங்க, இன்னொரு பக்கம் ராஜேந்திரனுடைய சதய விழாவை மோடி கொண்டாடுறாரு. ராஜராஜ சோழனுடைய சதய விழா நடக்கிறப்ப பிஜேபி அரசு இல்லை, நாங்க இருந்திருந்தா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விதத்துல கொண்டாடி இருப்போம். இப்போ இந்த நிகழ்வை கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சடனாக தான், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிஎம் வராருன்ற அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து ரொம்ப இமிடியேட். நீங்கள் பிஎம் வராருன்ற அனௌன்ஸ்மெண்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே வரும் இந்த ப்ரோக்ராம் எல்லாம். இது வந்து டக்குன்னு வருது, வெளிநாட்டிலேருந்து வராரு டேரெக்டாக, மொரிஷியஸ்லேருந்து வராருன்னு நினைக்கிறேன், டேரெக்டாக அங்கே வராரு. அப்போது அவ்வளவு தமிழ் மீது, தமிழ் வரலாறு மீது, தமிழ் மன்னர்கள் மீது பேரார்வம் கொண்ட ஒரு மிகப்பெரிய பற்று கொண்ட ஒரு மிகப்பெரிய பாசம் கொண்ட ஒரு மனிதரால் மட்டும்தான் இது சாத்தியம். அது நமக்கெல்லாம் சந்தோஷமான ஒரு விஷயம் தானே. இதற்கு முன்பாக இருந்த பிரதமர் யாருமே தமிழ் தான் இந்த உலகத்தினுடைய மூத்த மொழி என்று பறைசாற்றியது இல்லை. சமஸ்கிருதத்தை விட தமிழ் தான் மூத்த மொழி என்று போகிற இடத்துல எல்லாம் சொன்னது இல்லை. உலகம் உற்று நோக்குகிற அனைத்து இடங்களிலும் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் பற்றியோ தமிழ் இலக்கியம் பற்றியோ திருக்குறள் பற்றியோ ஒரு மேற்கோள் காட்டாமல் பேசியது கிடையாது. ஐநா சபையில் போய் பேசினாரா? திருக்குறள் மேற்கோள் காட்டியிருக்கிறார். சீனா பார்டர்ல வந்து இந்த போர் பதற்ற சூழ்நிலை இருந்தது தெரியுங்களா, அந்த டோக்லாம் அந்த நேரத்தில் வந்து எல்லையில் போய் பேசினார். சீன இந்திய எல்லையில் போய் பேசினார். உலகமே கவனிக்கிறது, திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசினார். அதனால வந்து தமிழ் மீது ஒரு மிகப்பெரிய பற்றுதல் கொண்ட ஒரு மனிதராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். அது தமிழர்களுக்கெல்லாம் ஒரு பெருமை மிகுந்த ஒரு தருணமாக, பெருமை மிகுந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு அரசு விழாலாம் தாண்டி ஒரு 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 சோழா டைனாஸ்டியுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து மதிப்பு தெரியுது. த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வராரு. அது சோழா டைனாஸ்டி மேலே, அந்த சாம்ராஜ்யத்தின் மேலே பிரதமருக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்ன? இப்போ கப்பற்படையில் வந்து ஒரு கப்பலுக்கு ராஜேந்திர சோழன் பேர் வச்சாங்க, கேள்விப்பட்டீங்களா? போர் கப்பலுக்கு. அது நரேந்திர மோடி அவர்கள் செய்தது. இது எல்லாமே வந்து உள்ளார்ந்து சோழ பேரரசர்களுடைய ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தான் கேட்க, ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னா சோழ பேரரசர்கள் அவ்வளவு மதிப்பிற்கு உரியவர்கள் தானே. நீங்கள் வந்து இந்திய தேசத்தை ஆண்ட மாபெரும் பேரரசர்களில் சோழ பேரரசு என்பது அறிவியலிலும் உலகத்தினுடைய முதல் அணையை கட்டியவர்கள் சோழர்கள். உலகத்தினுடைய கப்பல் கட்டுமான கப்பல் படையை கட்டமைத்தவர்கள் சோழர்கள். அதாவது பாரத தேசத்தினுடைய எல்லை தாண்டி தங்களுடைய அரசை நிர்வகித்து காட்டியவர்கள் சோழர்கள். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய இந்த மாதிரியான பெரும் புகழை கொண்டவர்களாக இருப்பது காரணத்தினால இந்திய தேசத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் சோழ பேரரசர்களது பெருமையை கொண்டாடி இருக்க வேண்டும். முன்னாடி இருந்த பாடத்திட்டங்கள்ல சோழ பேரரசர்களுடைய பெருமைகள் மறைக்கப்பட்டது. நாம தான் வந்து வட இந்திய பகுதிகளில் இருந்த பேரரசர்களுடைய குத்தர்கள், இந்த மாதிரி மௌரியர்கள் இதெல்லாம் படிச்சுமே ஒழிய அங்க இருக்கிற வட இந்திய மாணவர்கள் சோழ பேரரசர்களை பற்றி படிக்கவில்லை. இப்பொழுதுதானே சிலபஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கப்படுது சோழர்களது பெருமை. அப்ப காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்ததற்கு பிறகுதான் சோழர்களது பெருமைகள் ஃபர்ஸ்ட் டைம் நார்த் இந்தியா சோழர்களை பத்தி படிக்குது. இப்ப ராஜேந்திர சோழன் என்று ஒரு போர்க்கப்பலுக்கு பேர் வைக்கிறாரு சார். இப்ப அந்த போர்க்கப்பலுக்கு ஏன் ராஜேந்திர சோழன் பேர் வச்சதுன்னு ஒரு மராட்டிக்காரங்க யோசிக்க மாட்டாங்களா? நீங்க ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 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 மாநிலம் எப்படி தங்களுக்கு முன்னால் இருந்த பேரரசர்களை கொண்டாடுகிறது அப்படின்னா, நீங்கள் மும்பை போனீங்கன்னா இந்தியா கேட்டு பார்த்துருக்கீங்களா? இந்தியா கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு மேலே வீர சிவாஜி அவர்கள் இருக்காங்கல்ல, சிவாஜி அவர்களுடைய வாழ்க்கையை எல்இடி லைட்டில் வந்து அந்த இந்தியா கேட்டு முழுசும் ஒளிர விட்டு காட்டுவாங்க.
தினசரி நடக்கிற நிகழ்வு. மக்கள் நூற்றுக்கணக்கில் கூடி அதை பார்த்து ரசிப்பார்கள். தினம் தினம் அந்த மக்கள் தங்களுடைய மிகப்பெரிய பேரரசரான மன்னரான வீர சிவாஜியினுடைய பெரும்புகழை கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள், மறக்க கூடாது அப்படின்னு சொல்லி. இங்கே ராஜராஜ சோழனுடைய கல்லறையை கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த கல்லறையில் போய் ஒரு கீத்து கொட்டா போகிறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆச்சு. அதில் போயிட்டு இப்போ ஒரு ஷெட்டு போட்டு ஏதோ தன்னார்வலர்கள் போட்டு இப்போ ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லி அவருடைய புகழை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ராஜேந்திர சோழனுக்கு விழா எடுக்கணும், ராஜராஜ சோழனுக்கு விழா எடுக்கணும், பிரம்மதேசத்தில் போய் விழா எடுக்கணும், பூம்புகாரில் போய் இந்திர விழா எடுக்கணும். தன்னுடைய வரலாற்றை இன்று இருக்கிற இளைய தலைமுறை தேடிக்கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ சோழர்களுடைய பெருமையை உலக நாடுகளுக்கு கொண்டு செல்றதுக்கு தான் மோடி இங்கே வராரு. கண்டிப்பா. இப்போ நீங்கள் இதன் மூலமாக, அதாவது நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் மீது சோழ பேரரசர்கள் மீது இருக்கிற பற்றின் காரணமாக பல்வேறு அலுவல்களுக்கு இடையிலும் கூட, வெளிநாட்டு பயணங்களுக்கு இடையிலும் கூட இந்த விஷயத்திற்கு நேரம் ஒதுக்கி வந்தாக வேண்டும் என்கிற ஒரு அக்கறையோடு உள்ள வரார். இதனால ஏற்படுகிற நன்மையான விளைவுகள் என்ன அப்படின்னு சொன்னால், இந்திய பெரும் தேசத்தில் இருக்கிற பல்வேறு இன மக்கள் அன்றைக்கு யார் இந்த ராஜேந்திர சோழர் என்று தேடி படிப்பாங்க. இப்போ ஆங்கில ஊடகங்கள் பேச போகிறது, இந்தி ஊடகங்கள் பேச போகிறது, மராட்டி பேச போகுது, போஜ்பூரி ஊடகங்கள் பேச போகிறது, பீகாரி ஊடகங்கள் பேச போகிறது தானே. அப்போ இந்தியா முழுவதும் அந்த ஒரு நாள் செய்திகளில் ராஜேந்திர சோழன் என்கிற பெரும் புகழுக்கும் பேருக்கும் உடைய அந்த பேரரசனது புகழ் பேசப்பட போகிறது தானே. அதற்கு காரணம் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கும் போது அது நமக்கெல்லாம் பெருமை மிகுந்த தருணம் தானே. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் மூதாதையர்களை, தமிழ் பேரரசர்களை தமிழ் சமூகம் முதல்ல கொண்டாடுறது கிடையாது. முதல்ல நாம கொண்டாடினாதாங்க பக்கத்தில் இருக்கவங்க அதை ஏற்றுப்பாங்க. ஆனால் நமக்கு என்னென்னா ரொம்ப குறைபாடிக்கிட்டே இருப்போம். என்னங்க போகிலாம் வந்து இங்கே கொண்டாடுறாங்க, புரியுதுங்களா? போகியை பல ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இங்கே வந்து அந்த நார்த் இந்தியாவிலேருந்து வந்தவங்க கூட கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கொண்டாடி தமிழர்களையும் கொண்டாட வைக்கிறாங்க. அது என்னென்னா அவங்களுடைய விழாவாக அவர்கள் அவ்வளோ ஆசையாக கொண்டாடுறாங்க. இதே போல் மும்பையில் போய் பாருங்கள், அவ்வளவு பேர். நான் இந்த வருஷம் போயிட்டு வந்தேன் பொங்கல் விழாவுக்கு மும்பையில். அவ்வளவு கோலாகலமாக நம்ம தமிழகத்தில் எங்கேயுமே அப்படி பொங்கல் விழா கொண்டாடப்படுவதே கிடையாது. அப்படியே சாலை எங்கும் திருவிழா கோலத்தில் அவ்வளோ அருமையாக அங்கே தமிழர்கள் பொங்கல் விழா கொண்டாடுகிறாரு. அப்போது தமிழர்கள் பொங்கல் விழா கொண்டாட மராட்டியர்களுக்கும் அதில் ஒரு ஆர்வம் வருது, அவங்களும் வந்து கலந்துக்கிறாங்க மும்பையில். அப்போது நாம் கொண்டாடினாதாங்க மற்றவங்க முதல்ல ஏற்றுப்பாங்க. நாமளே கொண்டாடுறது கிடையாது, நாமளே நம்முடைய பேரரசர்களது பெரும்புகழை நாமளே பேசுறது கிடையாது. அப்புறம் அடுத்தவங்க பேசுவாங்கன்னா எப்படி? முதல்ல நாம் பேசணும், அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும், பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்பு பண்ணணும். பல்வேறு மொழிகளில் ஒரு மராட்டி இதழிலையோ இல்லை வந்து ஒரு குஜராத்தி இதழிலையோ கூட ஒரு ராஜராஜ சோழனை பற்றியும் ராஜேந்திர சோழனை பற்றியும் கரிகால பெருவளத்தானை பற்றியும் கட்டுரைகள் வருவதற்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணணும். அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்கல்ல சார். வீர சிவாஜி இங்கே எல்லாருக்கும் தெரியுது சார், அங்கே ராஜராஜ சோழன் தெரியல, நம்ம தெரியப்படுத்தலையே. ஸோ சோழர்களை இந்தியாவுடைய ப்ரைடா மாத்துறது தான் மோடியினுடைய கான்செப்ட் இங்கே வர்றது. எக்ஸாக்ட்லி. ஏற்கனவே இதற்கான வேலைகளை அவர் செய்திருக்கிறார். நான் அந்த போர்க்கப்பலுக்கு பேர் வைத்த போது இங்கே இருக்கிற ஊடகங்கள் அதை பெட்டி செய்தி ஆக்கினேன். ஆனால் மராட்டிய தேசத்தில் அது பெரும் செய்தி. யார் இந்த ராஜேந்திர சோழன், எதுக்கு இந்த போர்க்கப்பலுக்கு இந்த பேரை வச்சே? சார் அவர் தான் சார் கப்பற்படையை, இந்திய தேசத்தினுடைய முதல் கப்பற்படையை, உலகளாவிய கப்பற்படையை கட்டமைத்த பேரரசன் அப்படிங்கிற செய்தி அங்கே மராட்டியர்களுக்கு போய் சேர்ந்துச்சு. அதுதானே நல்லது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க சார், நம்மளுடைய மனநிலை பாருங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி சமூக வலைதளத்தில் பார்த்தேன், திருவண்ணாமலைக்கு ஆந்திராவிலிருந்து நிறைய பேர் வராங்க, இது ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி பேசுகிறாங்க. சரி, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து திருப்பதிக்கு தமிழர்கள் அதிகமாக போகிறாங்களா? அதை அவங்க என்னைக்காவது இஷ்யூவாக பேசுனாங்களா? தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு சபரிமலைக்கு அதிகம் பேர் போகிறாங்களா? அதை என்னைக்காவது அவங்க இஷ்யூவாக பேசுனாங்களா? இது எப்படி இஷ்யூ ஆகும்? ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் வராங்க, சந்தோஷம் தானே. ஏதோ கல்ச்சுரல் ரூட் மாதிரி, ஒரு டிவோஷனல் ரூட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. வரட்டும், அதில் கம்ப்ளைனிங்க்கு என்ன இருக்கு, புலம்புறதுக்கு என்ன இருக்கு? திருப்பதிக்கு தமிழர்கள் அதிகமாக வராங்கன்னா ஆந்திராக்காரன் என்னைக்கா புலம்புனானா? பேசிக்காக கேட்குறேன் உங்களை. இங்கேருந்து காசிக்கு தமிழர்கள் எவ்வளோ பேர் போகிறாங்க. காசியில் உத்தரப்பிரதேசத்தில் வந்து எல்லாம் ஐயோ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வராங்க, ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் வராங்கன்னு புலம்புனாங்களா?
ஒரு வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்களா புலம்புவாங்களா சார்? இல்லை எங்களுக்கு வந்து வணங்குறதுக்கான டைம். அதுக்கு அறநிலை அபகரிப்புத்துறை தானே காரணம். நம்ம வணங்க முடியாது போனதுக்கு காரணம் அறநிலை அபகரிப்புத்துறை. ஆந்திராவில இருந்து வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வணங்கிட்டு இருந்தோமா? நான் திருவண்ணாமலை கேண்டிடேட். என்னைக்கு திருவண்ணாமலையில பிறந்தவன் என்னைக்கு திருவண்ணாமலையாரை பார்க்க முடியும்? அண்ணாமலையார இவனுக்கு தான் 1000 ரூபா 2000 புடுங்குறானுங்களே, பிடுங்கி திங்குறானுங்களே அறநிலை அபகரிப்புத்துறையில. அதுக்கும் ஆந்திராக்காரன் வர்றதுக்கு என்ன சம்பந்தம்? நான் கேட்கறது அந்த நியாயம் உங்களுக்கு புரியுதுங்களா? இது வந்து எப்பயுமே வெளிநாட்டுல இருந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து வெளியூர்ல இருந்து அதுக்கான வசதிகள் செய்துபட்டு கொடுக்கல. அது கொடுக்க மாட்டாங்க. அறநிலை அபகரிப்புத்துறைக்கு அது வேலை இல்லை. எவ்வளவு பேர் வந்தாலும் காசை வாங்கி வாயில போறது தானே அறநிலை அபகரிப்புத்துறைக்கு வேலை. சார், அறநிலை அபகரிப்புத்துறையுடைய நோக்கம் என்ன? இந்து கோயில்களை அழிக்கணும். ஸோ டிவோட்டிஸ்க்கு வசதி செஞ்சு கொடுக்கணும் இல்லை. ஆமா, இப்போ கிரிவல பாதையை மேம்படுத்தணும். ரோடு ஓடுற அதே பாதையில செருப்பு இல்லாம நடந்து போறாங்க. ஒருத்தருக்கு அங்க பிரதேசனம் பண்ணிட்டே கிரிவலம் வராரு. இல்லை, கோடிக்கணக்கில் இப்போ திருச்செந்தூர்ல கூட பல கோடியில அதை என்ன பண்ணியிருக்காங்க, பக்தர்கள் வசதிக்காக எல்லாம் செஞ்சு கொடுத்து. இங்க என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளுக்குள்ள கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறாங்க. அது எவனுக்காக கட்டுறான்னு இங்க நானும் 1000 தடவை கேட்டேன், இது வரைக்கும் பதில் இல்லை. திரும்ப திரும்ப அதை பேசிக்கிட்டே இருந்தேன். இப்ப சேகர் பாபு பக்தர்களுக்காக இல்லையா கெஸ்ட் ஹவுஸ்? எந்த பக்தர்களுக்காக கட்டுறாங்க? மாளிகை மாதிரி, அதுவும் உள் பிரகாரத்துல ஆகம விதிகளை மீறி செருப்பு போட்டே உள்ள வரானுங்க அங்க வேலை செய்யறவங்க எல்லாம். என்ன கண்ட்ரோல் என்னன்னே தெரியல. இதை நான் தொடர்ந்து பேசினேன். சேகர் பாபு வந்தார். சரி, சேகர் பாபு வந்தாரே, சரி ஏதாவது நல்லது பண்ணுவாருன்னு பார்த்தா ஒரு 1/2 டஜன் வாழைப்பழத்தை வாங்கிட்டு வர்றாரு உள்ள இருந்து, கோயிலுக்குள்ள இருந்து. அதை எடுத்துட்டு வந்து அந்த கூண்டுக்குள்ள அடைச்சிருக்காங்கல்ல, காசு பிடுங்கிறதுக்காக அடைச்சி வைப்பாங்கல்ல பாஸ். நீங்க வந்து நேரா போனா அண்ணாமலையாரை பார்க்கலாம். அப்படி நேராக போய் பார்த்துட்டா உனக்கு 1000 ரூபா காசு கிடைக்காதுன்றதுக்காக கம்பியாக கட்டி வளைச்சு தினமலர் சிறுவர் மலரில் வரும் இல்லைங்களா, இந்த வடையை தின்பதற்கு இந்த எலிக்கு வழிகாட்டுங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி வளைஞ்சு வழிகாட்டுமுங்க. அந்த மாதிரி கூண்டில் அடைச்சி வச்சிருப்பாங்கல்ல, அந்த கூண்டில் அடைபட்டு இருக்கிற பக்தர்களுக்கு இந்த பேரரசர் சேகர் பாபு அவர்கள் அந்த வாழைப்பழத்தை அப்படி எடுத்து அப்படி கொடுக்குறாரு. அதுலேயும் தமிழ் பேசுகிறவங்கன்னா இந்த வாங்கிட்டு போ அப்படிங்கிறாரு. தெலுங்கு பேசுகிறவங்கன்னா கொஞ்ச நேரம் தெலுங்குல சந்தோஷமாக பேசிட்டு ஒரு 2-3 வார்த்தை நல்லா ஆறுதலாக பேசிட்டு கொடுத்துட்டு போகிறாரு. பார்த்தீங்க அந்த வீடியோவை? எப்படி இருக்கு பார்த்தீங்களா சார்? ஒரு பக்கம் நீங்க சொல்ல பார்த்தா ஆந்திரால இருந்து வரக்கூடியவங்களுக்கு வரவேற்பு தானே தெரிவிக்கிறாரு. இல்லை, சேகர் பாபு அவரு பேசுறாரு சார். அவரு இங்கெல்லாம் இப்படி பேசுவார். அப்புறம் இவரு நம்ம இவரு முருகர் பக்தர் மாநாட்டு கூட்டமே, ஆமா, ஒரு பேர் என்ன, பவன் கல்யாணம். பவன் கல்யாணம். ஆந்திராவில் வந்து பவன் கல்யாணுக்கும் முருகருக்கும் என்ன சம்பந்தம் இவர் கேட்பாரு. சார் எல்லாரும் சொந்தக்காரங்க தான் சார், நீங்க மட்டும் என்னமோ உங்களுக்கும் முருகருக்கும் தொடர்பு இருக்கும்போது பவன் கல்யாணுக்கு மட்டும் தொடர்பு இல்லையா? எல்லாம் சொந்தக்காரங்க. இதுதான் அரசியல். பீகார்ல SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் சூப்பர்விஷன், அதன் மூலமா 52 லட்சம் வாக்காளர்களை என்ன பண்ணியிருக்காங்க, நீக்கியிருக்காங்க. இது நாடாளுமன்றமே இதனால 3 நாள் முடக்கம் ஏற்பட்டிருக்கு. எதை நீக்கியிருக்காங்க? 52 லட்சம் வாக்காளர்களுடைய வாக்காளர் பீகார்ல நீக்கியிருக்காங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது மூலமா தேர்தல் ஆணையம் நீக்கியிருக்கு. இதனாலதான் 3 நாள் நாடாளுமன்றம் முடக்கப்பட்டிருக்கு. இப்போ 2014 ராகுல் காந்தி வெறும் 40 சொச்சம் சீட்டு 2014 நரேந்திர மோடி அவர்கள் வரும்பொழுது ராகுல் காந்தி கிட்ட வந்து ஒரு பத்திரிகையாளர் உண்மையிலேயே அக்கறையில் கேட்குறாரு, கிண்டலுக்கோ இதுக்கோலாம் கேட்கல. ஏங்க இந்த மாதிரி காங்கிரஸ் வந்து இவ்வளோ பெரிய கட்சியாக இந்த நாட்டை வந்து பல முறை ஆண்ட ஒரு கட்சியாக இருந்தது, சுதந்திரத்துக்கு போராடின கட்சின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கி வெறும் 40 எம்பியில் போய் நிற்கிது. இது உங்களுக்கு வருத்தமா இல்லையா, அவமானமா இல்லையாங்கிற ரீதியில் ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு ராகுல் வந்து என்ன பதில் சொல்லிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் ராகுலாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க? இப்படி ஒரு கேள்வி நீங்கள் ராகுலாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க? கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசிங்க. எனக்கே அந்த குழப்புன்னு கேட்குறீங்களா? இல்லை சார், ஒரு 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 கற்பனைக்கு யோசிச்சு பாருங்களேன். அந்த கேரக்டரில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? சரி, நீங்கள் ரொம்ப அந்த அந்த பொசிஷனுக்கு போகிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறீங்க, எனக்கு புரியுது. என்ன சொல்லியிருப்பீங்க? அட்லீஸ்ட் வந்து இல்லைங்க, இந்த மாதிரி வந்து எங்களுடைய தவறுகளை நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம், இல்லை இது ஒரு பெரிய கட்சி தான், இன்றைக்கி ஏதோ தப்பு இப்படி தானே ஏதாவது சொல்லியிருக்கணும். அவர் என்ன தெரியுமா சொன்னார்?
40 எம்பியோடைய பவரை நாடாளுமன்றத்தில் பாருங்க. அதாவது நாடாளுமன்றத்தை முடக்குவது இந்த 40 எம்பிகளோட வேலை. இன்னைக்கு இல்லை சார், 2014 அவர் சொல்லிட்டார். அதில் இருந்து எந்த நாடாளுமன்ற தொடரை இவர்கள் பிரச்சனை செய்து முடக்காமல் இருந்தார்கள் எனக்கு சொல்லுங்க. நீங்க முடிவு பண்ணிட்டீங்க முடக்கணும்னு, காரணங்களை புனையறீங்க. ஒவ்வொரு முறையும் புது புது காரணங்கள் புனையப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த காரணங்கள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்த அடுத்த நாள் பேசப்படாது. உண்மையிலே அந்த பிரச்சனைக்காக நீ பேசியிருந்தேன்னா அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததுக்கு அப்புறம் நீ பேசிருக்கணும்ல. பேசிருக்க பேச மாட்டாங்க, அப்படியே முடிச்சிருவாங்க. ஹிடன்பர்க்குக்காக ஒரு தடவை முடக்கினாங்க, இப்போ ஹிடன்பர்க் கம்பெனியே முடக்கிட்டான். ரஃபேல்னு பேசினாங்க, ரஃபேல்ல போய் சொல்லிட்டேன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போய் ராகுல் மன்னிப்பு கேட்டார். இப்படி அதானி அப்புறம் பார்த்தா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்தவொடனே அதானியும் கிடையாது, கிதானியும் கிடையாது, எதை பத்தியும் பேசுறது கிடையாது. அப்போ இது பிரச்சனை என்பது என்ன? இவங்க முடக்கணும் என்பதை முடிவு செய்து வைத்துக்கொண்டு இப்ப துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர் ஏன் ரிசைன் பண்ணிட்டாரு சார்? அவரு பதவி விலகணும்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் நின்று அசிங்கமான உடல் மொழிகளோடு அவரை விமர்சித்து அவமானப்படுத்துறது யார் சார்? நீங்க தானே. கை கொட்டி சிரிச்சது நீங்க தானே. அதுல அந்த நேரத்துல நீங்க எங்க எம்பியை தள்ளி விட்டு மண்டையை உடைச்சது நீங்க தானே. இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு அப்படியே அவர் மேல பாசம் பொத்துட்டு வருதா? இது நாடாளுமன்றத்தை முடக்குவதற்கான காரணமா? நாடாளுமன்றம்ன்றது உங்களுடைய வரி பணம், என்னுடைய வரி பணம் சார். ஒவ்வொரு முறை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் பொழுதும் ராகுல் காந்தி உட்பட எம்பிக்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ல இருந்து எல்லாம் போட்டு கொடுத்து வாங்க உக்காருங்கன்னு செலவு பண்ணுது அரசு. நீங்க அங்க என்ன பண்ணும், உங்க தொகுதியினுடைய பிரச்சனையை பத்தி பேசணும். என்ன இப்ப கேரளாவில் போய் ஜெயிச்சாரு, அடுத்த தடவை கேரளாவில் நிக்க முடியுமா கேளுங்க ராகுல. ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் அந்த கேரளாவுடைய தொகுதி வயநாடை பத்தி அவர் பாராளுமன்றத்தில் பேசியிருப்பாரா? மதவாதத்தை தூண்டி கம்யூனல் கம்யூனல் பேஸ்ல நீங்க ஒரு ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு போய் உட்காந்துருக்கீங்க. இதை விட கேவலமான அரசியல் என்ன இருக்க முடியும்? அந்த மக்களுக்காக நீங்க என்ன பேசுனீங்க? இதற்கா நாடாளுமன்றம்? உங்களுடைய அரசியல் அரிப்புகளுக்கு சொரிந்து கொள்வதற்கா நாடாளுமன்றம்? யோசிச்சு பாருங்க. உங்க வரி பணம் ஏன் வரி பணம் வேஸ்டா போகுது? அங்க நல்ல நல்ல டிஸ்கஷன்ஸ் நடக்கணும். அந்த டிஸ்கஷன்ஸ்ல பொதுமக்களான அறிவு சார்ந்த பொதுமக்கள் அதை உட்கார்ந்து பார்க்கணும். நமக்காக நாம ஓட்டு போட்ட எம்பி அங்க என்ன பேசுறான்னு இங்க இருந்து மக்கள் பார்க்கணும். அதற்குத்தான நாடாளுமன்றம். முடக்கிறேன் 40 எம்பி போகுது சார் முடக்கிறதுக்கு. இது ஒரு அரசியலா? 2014 இருந்து அவருடைய ஆட்டிடியூட் இதானே. இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? அடுத்த பாராளுமன்ற தொடருக்கும் நான் இதான் சொல்றேன், இதே ஒரு காரணத்தை வச்சு முடக்க வேண்டியதுதான். ஆனா பாராளுமன்ற கூட்டத்தொடர் நாட்கள் முடிந்ததற்கு பிறகு அந்த விஷயம் பேசப்படுதான்னு பாருங்க. அப்போ பீகாருடைய வாக்காளர் பட்டியல் அதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு பாராளுமன்றம் நடக்கக்கூடாது. இவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டு நிறுவனங்கள் ஏன் ஆதரவு கரெக்டா பாயிண்ட் எடுத்து போடுதுங்கிறது யாருக்கும் தெரியாது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும்போது தான் ஹிடன்பர்க்குடைய அறிக்கை வரும். பாஜக வெற்றி பெறுறதுக்கு இது ஒரு வியூகமா வகுத்திருக்காங்க. தேர்தல் ஆணையத்தை கூட்டு சேர்த்துட்டு பீகார்ல. நான் என்ன சொல்றேங்க, நீங்க பீகார் பிரச்சனை உண்மையிலேயே பிரச்சனைன்னு நீங்க கருதுனீங்க அப்படின்னு சொன்னா, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பிறகு அந்த விஷயம் பேசுபடு பொருளாக இருக்கிறதா அப்படின்னு பாருங்க. இருக்காது. உண்மையிலேயே நீங்க பிரச்சனைனா கண்டென்ட் அந்த நாடாளுமன்ற தொடர் முடிந்ததற்கு பிறகும் அந்த கண்டென்ட் பேசப்படும்ல சார்? பேசப்படாது சார். நான் அடிச்சு சொல்றேன், நான் 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போதும் நான் ஊடகங்களை சந்திக்கும் போது சொல்லிக் கொண்டேதான் இருக்கேன். நான் காங்கிரஸ் என்பது நாட்டிற்கு பிடித்த கேன்சர். 90% ட்ரீட் பண்ணிட்டோம். நாங்க 90% காங்கிரஸை அழிச்சிட்டோம். இன்னும் 10% அங்கங்க கட்டியா இருக்குது, கேன்சர் கட்டிகள் இருக்கிறது. முழுமையாக குணப்படுத்துவோம். சித்த வைத்தியத்தில் தானே கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. காங்கிரஸுங்கிற கேன்சரை நாங்கள் நேட்டிவிட்டி முறையில் தீர்த்துருவோம். மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் முதலா ராஜ்யசபாக்கு தேர்வாயிரு. போட்டோ எடுத்து போட்டாரா? ஆமா, பார்த்தேன். எல்லாரும் திமுக பிளஸ் மத்திய இணையமைச்சர் எல்லாருமே நின்று போட்டோ போட்டாங்க. பட் அவர் சொன்ன ஒரு விஷயம், நமது நாட்டை பிரிவினை ஆபத்துகளிலிருந்து மீட்க வேண்டும். ஃபர்ஸ்டே இந்த அத்தியாயத்தை ஒரு முடிவாக அல்ல, ஒரு தொடக்கமாகவே தொடங்குகிறேன். அரசமைப்பின் மீதான மரியாதையுடன், ஜனநாயக மீதான நம்பிக்கையுடன் தொடங்குகிறேன். அப்ப ஏதோ ஒரு பிரிவினை பிரச்சனை இருக்கு, அதுல இருந்து பாதுகாக்க பயணப்படுறேன் அப்படின்னா இவருதான் தூக்கணும். இவருதான் பிரிவினைக்கான தொடக்கம். என்ன பிரிவினை பண்ணாரு அவர்? இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரிவினையை நான் மாற்ற போறேன். எவ்வளவு கேவலமான ஒரு ஆள் பாருங்க.
பிரச்சாரத்துக்கு போகிறாருங்க. அங்கே இஸ்லாமிய பெருமக்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் கூடியிருக்கிற ஒரு பகுதி. அந்த இடத்துல போய் இஸ்லாமியர்களுடைய முன்னேற்றத்திற்காக பேசலாம், தப்பு கிடையாது, நான் தப்பு சொல்ல மாட்டேன். இப்போ நாங்கள் பண்ணியிருக்கோம். இஸ்லாமிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பிஹெச்டி ஸ்காலர்ஷிப் யார் எந்த பிரதமர் ஆட்சியில் அதிகமாக கொடுக்கப்படுதுன்னா நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில். இன்னைக்கு ஹஜ் பயணம் பெண்கள் போகிறாங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் காரணம். முத்தலாக் நீக்கப்பட்டு பெண்களுடைய உரிமை அங்கே பாதுகாக்கப்பட்டிருக்குதுன்னா நரேந்திர மோடி அவர்களுடைய காரணம். அவ்வளவு ஸ்காலர்ஷிப் அதிகப்படுத்தினார். அவ்வளவு லேப்டாப் அவங்க கையில் இருக்கணும், தீவிரவாத விஷயங்கள் அவங்க கையில் இருக்கக்கூடாது, அவங்க படிக்கணும், முன்னேறணும்னு நினைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நீங்கள் அங்கே போய் வளர்ச்சியை பேசணும், நீங்கள் அங்கே போய் பிஸ்னஸை பேசணும், இல்லையா இது வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்பை பேசணும். நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த சமூகத்தின் ஊடாக நீங்கள் பேச வேண்டிய விஷயங்கள். கல்வியை பேசணும். அங்கே போய் இவர் என்ன தெரியுமா பேசுகிறாரு, இந்த தேசத்தினுடைய முதல் தீவிரவாதி இந்து. இதை பேச வேண்டிய அவசியம் என்ன? நீங்க சொல்லுங்க. இஸ்லாமியர்கள் கூடியிருக்கிற ஒரு பகுதி, அங்க போய் கமலஹாசன் பிரச்சாரம் பண்றாரு. அங்க பேசுறதுக்கு 1000 சப்ஜெக்ட் இருக்கு. இந்த தேசத்தினுடைய முதல் தீவிரவாதி இந்து அப்படின்னு கமலஹாசன் இந்த இடத்துல பேசுறாருன்னு சொன்னா இதை விட நயவஞ்சகத்தனமான அயோக்கியத்தனமான அரசியல தான் இருக்க முடியுமா? பிரிவினைவாத அரசியல தான் இருக்க முடியுமா? இதற்கு உள்ள அர்த்தம் என்ன சார்? இது எதுக்கு சார் அங்க போய் பேசணும்? இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்று சொல்றாங்க. தீவிரவாதிகள்னு சொன்னா நீங்க கவலைப்படாதீங்க, தீவிரவாதத்தை எதிராக நில்லுங்கன்னு சொல்ல மாட்டாங்க இங்க இருக்கிறவங்க. கவலைப்படாதீங்க, அந்த பக்கம் சொல்றதுக்கு நாங்க இருக்கிறோம். இப்ப கூட கர்நாடகால அப்ப நீங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே தீவிரவாதிகள்ங்கிற எண்ணத்துல தான் நீங்க அட்ரஸ் பண்றீங்க. யோசிச்சு பாருங்க, அது என்ன மனநிலை? ஏங்க நீங்க மட்டும் தீவிரவாதி இல்லைங்க, முதல் தீவிரவாதியே இந்து தான். அதானே அதுக்கு உள்ள அர்த்தம். எவ்வளவு வன்மம் இஸ்லாமியர்கள் மேல இருந்தா இப்படி ஒரு ஸ்பீச் வரும்? யோசிச்சு பாருங்க நீங்க. அதுக்கு என்ன உள்ள அர்த்தம்? அதுக்கு என்ன சார் உள்ள அர்த்தம்? முதல் தீவிரவாதி அவங்க அப்படின்னா ரெண்டாவது தீவிரவாதி இவங்களா? என்ன அர்த்தம் சொல்லுங்க. இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க. இதனுடைய நோக்கம் என்ன, அர்த்தம் என்ன சார்? அந்த நேரத்துல இந்திய தத்துவவாதிகள் எப்படா நீ வந்து இந்து போய் தீவிரவாதின்னு சொல்லுவ? இங்க தத்துவத்தினுடைய அடிப்படை வாதம் தீவிரவாதத்தை போதிக்கவில்லையே. ஒரு தத்துவம் அதனுடைய அடிப்படை வாதம் தீவிரவாதத்தை போதித்தாதானே அந்த தத்துவத்தோடு சேர்ந்து தீவிரவாதத்தை, இஸ்லாமிய தீவிரவாதம், கம்யூனிஸ்ட் தீவிரவாதம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய அடிப்படை வாதம் தீவிரவாதத்தை போதிக்கிறது, அதனால சொல்றோம். இந்து நீ எப்படி சொல்லுவ கேட்டாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா இந்த ஸ்பீச்சோட நோக்கம் என்ன? முதல் தீவிரவாதி அவங்க அப்படின்னா இவங்கெல்லாம் தீவிரவாதிகள், நீங்க கவலைப்படாதீங்க. அப்ப ரெண்டாவது தீவிரவாதி நீங்க, ஆனா முதல் தீவிரவாதி அவங்க தான், அதை சொல்லிக்கலாம். அப்படித்தானே அர்த்தம். அதுக்கு யார் இங்க பொதுமைப்படுத்துறா? இஸ்லாமியர்கள் எல்லாரையும் தீவிரவாதிகள் யார் பொதுமைப்படுத்துறா? நாங்களா பொதுமைப்படுத்துறோம்? என்னைக்காவது நாங்க பொதுமைப்படுத்திருக்கோமா? திமுக பொதுமைப்படுத்துது. நேத்து முந்தானால் முளைச்ச நேத்து பேஞ்ச மூலையில முந்தானால் முளைச்ச காலம் கமலஹாசன் பொதுமைப்படுத்துறாரு. இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் அத்தனையும் பொதுமைப்படுத்துது. எவ்வளவு கீழ்த்தரமான பேச்சு சார் இது. இதோடைய உள்ள அர்த்தம் என்ன சார்? உள் நோக்கம் என்ன சார்? இஸ்லாமியர்கள் முதல்ல யோசிக்க வேணாமா? நம்ம கிட்ட வந்து ஏன் இப்படி பேசுறாங்கன்னு? அப்ப ஒரு பிரிவினையை பேசிதான் ராஜ்யசபா சீட்டுக்கு போயிருக்கு. அப்புறம் வேற என்ன? முதல் ஸ்பீச்சே இப்படிதான். அப்ப அவர் ஒற்றுமையா பேசியிருந்தா நோபல் பரிசே வாங்கியிருப்பாரு. யாரு? கமலஹாசன். அவர் நோபல் பரிசு வாங்குறாரோ ஆஸ்கார் அவார்டு வாங்குறாரோ அவர் சொல்ற எதையும் அவர் வாங்கினதா நான் தெரியல. எனக்கு ரொம்ப நாளா சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. அதெல்லாம் விடுங்க சார். இல்லை, இப்போ சமயத்தில் கர்நாடகாவுக்கு பேசி கூட தமிழ் மொழியில இருந்து தான் கன்னடம் வந்துச்சுன்னு சொல்லி அங்கே ஒரு பிரிவினை எல்லாம் உருவாச்சுது. சரி, அதுக்கு மன்னிப்பு கேட்க முடியாது அதெல்லாம் சொன்னார். பட் பிரிவினையே பேசியே அரசியல் இல்லை, அது வந்து பிரிவினையான பேச்சா நான் கருதலை சார். இந்த பேச்சளவுக்கு அது வந்து கண்டனத்துக்குரிய பேச்சாக நான் கருதலை. அதையும் ஒரே ஏரில் போட்ட வேணாம். அது வந்து உலகத்தினுடைய மூத்த மொழி தமிழ். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உலகத்தினுடைய எந்த மொழியை விட, உலகத்தில் தோன்றிய எந்த மொழியை விட தமிழ் தான் மூத்த மொழி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல முறை அடித்து சொல்லியிருக்கிறார். அதனால இந்த கருத்தையும் நான் சொன்ன முதல் தீவிரவாதி இந்துங்கிற இந்த விஷமத்தனமான கருத்தை போய் ஒரே ஏரில் போட்டாதீங்க. இதுல ஒரே ஒரு விஷயம், சம்மந்தம் இல்லாத விஷயம் தான் இருந்தாலும் நான் பதிய வைக்கிறேன். இந்த கமலஹாசன் அவருடைய கருத்துக்கு சீமான் அவருடைய பதில பார்த்தீங்களா? என்ன சொன்னாரு? கமலஹாசன் அவருடைய கருத்துக்கு அவர் நிறைய சொல்லியிருப்பாருட்டாங்க. நீங்க டக்குன்னு நான் சொல்றேன் கேளுங்க. அவர் என்ன சொன்னாரு? கன்னடம் மூத்த மொழியா தமிழ் மூத்த மொழியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்படின்னு சொன்னா இறைய பாருங்க.
சீமான் சொன்ன வார்த்தை. இறைய பாருங்க, நீங்க கும்பிடுறீங்களே சிவபெருமான், 69 நாயன்மார்கள் தமிழர்கள். நீங்க கும்பிடுறீங்களே பெருமாள், ஆழ்வார்கள் தமிழர்கள். இறையியலை பாருங்க, இறையியல் இருந்ததுக்கு அப்புறம் தான் மொழியியல் வரும். இறையியலை பாருங்க, இறை யாரு? சிவன். இறை யாரு? திருமால், பெருமாள். சீமான், அடப்பா, இதைத்தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா. புரிய வைக்கிறாரு. இப்ப புரிஞ்சுக்கிட்டாரு பாவம் அவரு. பேராயர் எஸ்ரா சர்க்குணம் சாலை அப்படின்னு ஒரு சாலைக்கு பேர் சூட்டுறதுல என்ன பிரச்சனை பாஜகவுக்கு? இருங்க ஒரு நிமிஷம், நீங்க இப்படி கேட்கறதுக்கு எப்படின்னு எனக்கு புரியல. அவர் என்ன பண்ணிட்டாருன்னு ஒரு சாலைக்கு பேர் வைக்கணும்? இப்படி வாங்க, இப்படி சொல்லுங்க சொல்லுங்க. நிறைய இல்ல பூம்பொழில் பசுமை இது என்ன பசுமை வழிச்சாலை, அது அங்க ஒருத்தர் பேர் தினகரன். அவர் என்ன பண்ணிட்டாரு? இல்ல நீங்க இப்படி வாங்க, நீங்க இவர் மூஞ்சில இவர் வந்து இவர் பேர் என்ன? எஸ்ரா சர்குணம் வந்து இந்துக்கள் மூஞ்சில குத்துங்க, ரத்தம் வரட்டும், அதுக்கப்புறம் போய் மதம் மாத்துங்கன்னு சொன்ன கேவலமான கேடு கட்ட பிரிவினைவாதம். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அந்த டைம்ல. அந்த மாதிரியான மட்டமான பேச்சுக்கள்லாம் விட்டுருங்க. நான் சொல்றது, இவருக்கு எதுக்கு சாலைக்கு பேர் வைக்கணும்? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க பிரிவினைவாத அரசியலை பத்தி பேசுறீங்க, நீங்க மதவாத அரசியலை பத்தி பேசுறீங்க. வெக்கமாவே இல்லைல்ல உங்களுக்கு? இவரு என்ன பண்ணிட்டாருன்னு இவருக்கு நீங்க ஒரு ரோட்டுக்கு பேர் வைக்கிறீங்க. ஆன்மீகத்துல இருக்காங்க அப்படின்னா பேர் வைக்க கூடாதுன்னு நான் சொல்லல. என்ன பண்ணாங்க சார்? இப்ப இந்த இதுல புட்டபர்த்தி சாய்பாபா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிருஷ்ணா நதி நீர் சென்னைக்கு வரணும்னு சொல்லி எத்தனையோ இது 150 கோடியே என்னமோ கொடுத்தாரு. கருணாநிதி வந்து மேடையை பகிர்ந்துகிட்டாரு. ஸ்டாலின் அவர்கள், என்னுடைய நினைவு சரியா இருந்தா, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினார். ஞாபகம் இருக்கா? அவருக்கு நீங்க ஒரு பேர் வைக்கிறீங்க, ஒரு சாலைக்கு ஒரு பேர் வைக்கிறீங்கன்னா நியாயம். ஏன்னா ஒரு நதிநீருக்காக கோடிக்கணக்கில் அந்த மனுஷன் தூக்கி கொடுத்தாரு. ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணாங்க, இத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க, இத்தனை பேருக்கு வந்து படிக்க வச்சாங்க. சார் தெரசா பேர் வைக்கிறீங்க, அதில் கூட என்ன சொல்கிறீங்க? இல்லை சார் அவங்க சோஷியல் சர்வீஸ் பண்ணாங்க, அந்த ஆஸ்பெக்டில் வைக்கிறோம். எஸ்ரா என்ன பண்ணாரு? எஸ்ரா என்ன சார் பண்ணாரு? எஸ்ரா சர்க்குணம் என்ன சார் பண்ணாரு? 10 பைசா எங்கேயாவது யாருக்காவது கொடுத்தாரா சார் அவரு? எங்கெல்லாம் பார்த்தா என்ன பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதா? கிறிஸ்தவ சகோதரர்களும் இந்த கேள்வி தான் கேட்குறாங்க. நீங்க ஒன்னே இது மதவாதத்துக்குள்ள கொண்டு வந்து பூட்டிடாதீங்க. என்னுடைய கிறிஸ்தவ சகோதரர்கள் இந்த கேள்வி எழுப்புறாங்க. இதெல்லாம் அப்பீல் பாலிடிக்ஸா? இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? உங்களுக்கு இப்படி ஒரு அப்பீல் பாலிடிக்ஸ் பண்ணணுமா? சமூகத்துக்கு அவங்க பங்கா என்ன பண்ணாங்க? மதம் மாற்றதா? அரசு எப்படி அவர் பேரை வைக்கும்? அதுதான் நானும் கேட்கிறேன், ஏன் வச்சிருச்சு இந்த அரசு? இந்த திராவிட மாடல் அரசு பதில் சொல்லிட்டோம். அவர் என்ன சோசியல் சர்வீஸ் பண்ணி கீச்சாருன்றதுக்கு நீங்க பேர் வச்சீங்க. ஏன் தினகரன் என்ன பண்ணி கீச்சாரு நீங்க பேர் வச்சீங்க? சார் சோசியல் சர்வீஸ் பண்ணாங்க, மக்களுக்கு அவங்களுடைய பங்கு இருந்ததுன்னா நீங்க பேர் வச்சா நியாயம் சார். இந்துக்கள் மூஞ்சில குத்துங்க, ரத்தம் வரட்டும் அப்படின்னு பேசினவரை நான் வைக்கிறேன்னா அது இந்துக்கள் மீதான வன்மம் சார். இந்துக்கள் மூஞ்சில குத்துங்க, ரத்தம் வரும், அப்புறமா மதம் மாத்துங்கன்னு சொன்னா ஒருத்தருக்கு அந்த அவருடைய பேரை நீங்க சாலைக்கு வைப்பீங்க அப்படின்னு சொன்னா, இதை விட மதவாத அரசியல் என்ன சார் இருக்க முடியும்? இதுக்கு பேர் தானங்க மதவாதம். நீங்க அரசு தரப்புல இருந்து ஒரு நியாயமான பதில தர சொல்லுங்க. சரி சார், இவர் இந்த சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணாரு சார், அப்படியே இது பண்ணிட்டா சார், மக்களுக்கு அப்படியே தள்ளிட்டாரு சார், நாங்கள் அதனால அவருக்கு ரோடுக்கு பேர் வைக்கிறோம் சார். சொல்லுங்க சார், கொஞ்சம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். சுதந்திரத்துக்கு போறானாருன்னு சத்தியமா சொல்ல முடியாது, இல்லைன்னா அதையும் சொல்லிடுவீங்க. என்ன சோசியல் சர்வீஸ் பண்ணி கீச்சாருன்னு சொல்லுங்க. நீங்க எது என்ன இப்போ உங்களுக்கு நோக்கம்? இதன் மூலமாக நீங்க கிறிஸ்டியன் அப்பீல் பாலிடிக்ஸ் பண்றீங்க. ஆனா கிறிஸ்தவ பெருமக்களே இதை விரும்பல. ஏன்னா அது ஒரு சபை, ஆர்சி இருக்காங்க, ஆர்சி தான் நிறைய இருக்காங்க, அவங்களாம் இதை விரும்பல. இதெல்லாம் நாங்க விரும்பலைங்க. இதெல்லாம் வந்து இது வந்து நாங்கள் நம்புகிற இறையியலுக்கே எதிரானது. அதுதான் கிறிஸ்தவ பெருமக்கள் சொல்றது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அசிங்கமா மதவாத அரசியல் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்ப மதம் மாற்றியவர்கள் பேரெல்லாம் ஒன்று ஒன்றா வச்சுட்டே வருவீங்களா? இதான் திராவிட மாடலா சார்? இவர் 1000 பேரை மதம் மாற்றினார் சார். இவருக்கு இந்த ரோடு, இவர் பேர் எஸ்ரா சர்க்குணம், இவர் பேர். அப்போ 1,00,000 பேரை மதம் மாற்றினா ஊருக்கே பேர் வச்சுருவீங்களா? 10 லட்சம் பேரை மதம் மாற்றினா மாவட்டத்துக்கே பேர் வச்சுருவீங்க. அதான் இப்போ உங்களுக்கு சோசியல் சர்வீஸு. 10 லட்சம் பேரை மதம் மாற்றிட்டாங்க, இந்த மாவட்டத்துக்கு பேரே அவர் தாங்க அப்படின்னு வச்சுருவீங்க.
என்ன சார் இதெல்லாம், என்ன இதெல்லாம், என்ன பொழப்பு இது நான் கேட்குறேன். அரசிட்டன் தான் வாங்கணும், எதுக்காக அந்த பேரை சூட்டுறீங்கன்னு அரசு சொல்லணும் சார். அக்கௌண்டபிலிட்டி வேணும் சார் ஒரு அரசுன்னா. இந்த அரசுக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி இருக்குது? எதுக்காவது இந்த அரசு பொறுப்பேற்று இருக்குதா? சரி, அஸ்வத்தாமன் அவருடைய கேள்விக்கு அரசு பதில் சொல்லுதா? சொல்லிட்டு தான் மறுவேளை போகும். ஏதாவது வீடியோ போடும், பாஜக கையெழுத்து போட்டாரு, இது பண்ணாருன்னு. என்டிஏ கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி, ஏன் உங்கள்கிட்ட இதை கேட்குறேன்னா, மருத்துவர் ராமதாஸோடும் பாட்டாளி மக்கள் கட்சியோடையும் ரொம்ப நெருக்கமான நட்பாக இருக்கக்கூடியவங்க நீங்கள். நான் இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கூட அலைபேசியில் ஐயாட்ட பேசுனீங்க. அவருடைய பிறந்த நாள் எல்லாத்துக்கும் நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்க. என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்களா இல்லையா? கண்டிப்பாக இருப்பாங்க சார். ஏன்னா தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி முடிவாகும், புரியுதுங்களா? தேர்தல் இல்லாத எல்லா நேரத்துலையும் கூட்டணியாக இருந்து கொத்தடிமையாக இருந்து செப்பு போகிறதுக்கு இது வந்து திமுக கூட்டணி கட்சிகள் கிடையாது. பாமகவை பொறுத்தவரை நேச்சுரல் அலையன்ஸ் அப்படிங்கிறது இப்போ எங்கள் கூட இருக்கிறது தான். ஐயா அவர்களும் பல நேர்காணலில் அதை வெளிப்படுத்துகிறார். அதிமுக பாஜக கூட்டணியோடு போகிறது, நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி கூட பிறந்த நாளில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னார். ஆகையால் வந்து அவர் இன்னொரு பேட்டியில் கூட எனக்கு மோடி ஃப்ரெண்டு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போது நரேந்திர மோடி அவர்களுடைய வருகைக்கு கூட நீங்கள் சோழர்களுடைய வாரிசு பிச்சாவரம் ஜமீனை வந்து நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு உரிமையோட கோரிக்கை வைக்கிறார். இதெல்லாம் தெரியலையா உங்களுக்கு அவர் யார் கூட இருக்காருன்னு? ஸோ இதெல்லாம் சிம்பாலிக். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளுக்கு அவருடைய மனைவி கொடுத்த பரிசை தாமரைப்பூ அப்படிங்கிறதுலாம் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஆமாம், தாமரைப்பூ. இதெல்லாம் இந்த சிம்பாலிக்காக தான் எடுத்துக்கணும். சிம்பாலிக்காக எடுத்துக்கூடாது. அது வந்து அவங்க ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்து கொடுக்குறாங்க. சரி, பட் இருந்தாலுமே இதெல்லாம் இறைவன் கொடுக்குற ஒரு சிக்னல் தான். பாமக உள்ள வரும், தேமுதிக உள்ள வரும் பார்த்தா மதிமுகவும் என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்துரும் அப்படிங்கிறாங்களே. வரட்டுமே, பேசுறாங்க. அந்த நிலைமை உண்மை என்ன உள்ள சார்? 2014 வைகோ இங்கே தான் சார் இருந்தாரு. என்னமோ நடக்கக்கூடாத அதிசயம் மாதிரி என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நான் தேனாம்பேட்டையில் கூப்பிட்டு வந்து அவருக்கு மீட்டிங் போட்டேன் சார். என்ன ஸ்பீச் தெரியுமா? அப்பெல்லாம் சூப்பராக பேசுவார். நீங்கள் வந்து காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சியை அழிக்கணும் அப்படின்னா தமிழர்களுக்கு கிடைத்திருக்கிற பேராயுதம் பாரதிய ஜனதா கட்சி. பேசுனது வைகோ. மீட்டிங் ஏற்பாடு பண்ண வன்னிய தேனாம்பேட்டையில் திருவள்ளூர் சாலையில். அதெல்லாம் கேட்டு கை தரணும். அப்போ வந்து வாஜ்பாய் அவர்கள், ஏன்னா அப்போ தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேண்டிடேட்டு, மோடி வந்து அப்போ தான் கேண்டிடேட்டு. வாஜ்பாய் அவர்கள் அவருடைய 6 ஆண்டு கால ஆட்சியில் எப்படியெல்லாம் வந்து இலங்கையில் இருக்கிற ஈழத்தமிழர்களுக்கும் இங்கே கடலோரத்தில் இருக்கிற தமிழ் மக்களுக்கும் என்னென்ன நன்மைகளை எல்லாம் செய்தார் என்று வைகோ பட்டியலிட்டு பேசியிருக்கிறார். இல்ல, இந்த முறை நாடாளுமன்றத்துல தன்னுடைய பதவியை நிறைவு செய்யற அன்னைக்கு கூட நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் தனியார் மயமாக போறத வைகோவுக்காக மட்டும் தடுத்து நிறுத்தி செஞ்சாருங்கிறத நினைவு கூர்ந்து அதுக்கான ஒரு நேரத்தையே அவர் செலவிட்டு இருந்தார். அதெல்லாம் பார்க்கும் போதுதான் ரொம்ப பாஜக கூட நெருங்குறாரோ. நீங்க ஏதாவது திரும்பவும் அவருக்கு ஒரு முறை வாய்ப்பை ராஜ்யசபால கொடுக்க போறீங்களோ அப்படின்னு அப்படிங்கிற சூழல் உருவாகுதோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசுறாங்க, அத்வாலே போன்றவர்கள்லாம் அழைக்கிறாங்க, வாங்க இந்த பக்கம். ஆமா, எங்க கூட்டணி கட்சி தலைவர் அவரு. ஆமா, அதனாலதான் அந்த சூழல்கள் அமைஞ்சு வருதா அப்படின்னு கேக்குறேன். தெரியல எனக்கு, நானா கேட்கல, உங்க கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சொல்றாங்க. தெரியலங்க. அவர் வாஜ்பாய் பத்தி புகழ்ந்து பேசுறாரு. அப்படியா? சரி. ஆமா, இல்ல பேசினார் 2014 ஒரு அது நினைவு கூறுறதும் பெரிய. நான் ஒரு சம்பவம் நினைவு கூறுறேன். 2014 தேனாம்பேட்டையில திருவள்ளூர் சாலையில பிரச்சாரத்துல வைகோ அவர்கள் சொல்றார், காங்கிரஸ் ஆட்சியில சிட்டுக்குருவிகளை சுட்டுக் கொள்வது போன்று தமிழக மீனவர்கள் கடல்களில் சுட்டுக் கொல்லப்பட்டு கொண்டே இருந்தார்கள். தினசரி செய்தித்தாள்களில் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ கூட அது 2014 எலெக்ஷன் படி இப்போ வந்துக்கிட்டே இருக்கு. இந்த வரலாற்றில் ஒரு பீரியட்ல கடல் எல்லையில் மீனவர்கள் கொல்லப்படவில்லை என்று சொன்னால் அது வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலம். வைகோ பேசினார். அந்த எல்லையில் ஒரு போர்க்கப்பலை கொண்டு வந்து நிறுத்தினது நம்முடைய பாரத பிரதமர், முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள். பேசுந்து வைகோ. அதெல்லாம் நடந்தது. ஸோ இனி என்ன நடக்கும்? அன்னைக்கு நடந்தது தெரியும். நான் ஜோசிக்காரன். நான் தேர்தல் என் ஃப்ரெண்டு இவர் இருக்காரு, நம்ம எங்க இவர் பேர் என்ன, கல்வியாளர் அணியினுடைய தலைவர் செல்வி. செல்வி. அவர் கூட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், இதெல்லாம் கட்டம்லாம் பார்த்து கரெக்டாக சொல்லுவார். அவர்கிட்ட எல்லா ஜாதகமும் இருக்கு. உண்மையாகவே வரப்போற பிரதமர் மோடியுடைய அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சோழர் சாம்ராஜ்யம்
இந்தியாவுக்கு எப்படி பெருமையா மாறப்போகுது, அடுத்தடுத்து எப்படி என்லைட் பண்ண போறாங்க அப்படின்னு நிறைய பார்க்க வேண்டியதுக்கு, நம்ம தொடர்ந்து பேச வேண்டியது. பெருமைக்குரிய விஷயம்தான் அது. அதற்கான ஒரு கவன ஈர்ப்பு இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராஜேந்திர சோழனுடைய பெருவிழாவில் கலந்து கொள்வதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. சரி, நன்றி.